ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சமீப காலமாக திமுகவினர் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. ஒருவர் பெண்களை அவதூறாக பேசுகிறார், மற்றொருவர் முதல்வர் என்று கூட பாராமல் அவரின் தாயை அவதூறாக பேசுகிறார். இதனை தலைமை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த ஆர். ராசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயார் குறித்து அவதூறாக பேசினார். இது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு அதிமுக பாஜக தொண்டர்கள் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான திண்டுக்கல் லியோனி பெண்களை பற்றி அவதூறாக அவர்களது உடல் அமைப்பு குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசினார். இவ்வாறாக திமுகவினரின் தேர்தல் பரப்புரை பெண்களை அவமதிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளது. இவர்களின் இந்த விமர்சனங்களால் மகளிர் அணி முதல் சாதாரண பெண்கள் வரை அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை அவர்கள் மீது திமுக தலைமை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தாராபுரம் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் பெண்களை இழிவுபடுத்தும் வேலையை தற்போது எதிரணியினர் ஏவியுள்ளதாகவும், பெண்களை இழிவுபடுத்துவது என்பது திமுக மற்றும் காங்கிரசின் கலாச்சாரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமை கட்சி நிர்வாகிகளை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழக பெண்கள் அனைவரையும் அவர்கள் அவமதிப்பர் என்றும் சுட்டிக்காட்டினார். ஆகவே பெண்களுக்கு எதிரான மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க கூடாது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். ஆகவே அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதோடு அவர்களுக்கு உயர் பதவி வழங்கி அழகு பார்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டிருக்கும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்த அதிமுகவிற்கும் மக்கள் ஆதரவு அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். வாக்களிப்பீர் தாமரைக்கே.